பேபி பிறந்ததுக்கப்புறம் உன்னால் முன்னாடி மாதிரி செல்ஃப் கேர்லாம் வந்து பண்ணிக்க முடியாது அப்படின்னு. ஸோ இது பண்ணால் அது நடக்கும், அது பண்ணால் இது நடக்கும் எல்லாத்தையுமே வந்து அவங்க சொன்னாங்க. பட் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லவே இல்லை. ப்ராபப்ளி ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெக்னென்ட் மாமா இருக்கிறவங்க யார்கிட்டையுமே யாரும் இதை பற்றி பேசியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் ஸ்ட்ரெச் மார்க். ஸோ ப்ரெக்னென்ட் இருக்கப்பவே நம்ம பம்பை வந்து நல்லாவே மாய்ஸ்சரைஸ்டாக நரிஸ்டாக வச்சுக்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். அப்போ தான் வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ நானும் இது எல்லாமே வந்து பண்ணேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து பயங்கரமான ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது பேசிக்கலி வந்து ஒரு ஜெனட்டிக்ஸாக கூட இருக்கலாம். ஸோ ஜெனட்டிக்கலி நமக்கு அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ்லாம் ப்ரோனாக இருந்துச்சு அப்படின்னா அது ஈஸியாக வர்றதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஆஃப்டர் டெலிவரி நம்மளோட ஸ்ட்ரெச் மார்க்ஸை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், எப்படி அதை வந்து க்யூர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நான் காமிக்க போகிற ப்ராடக்ட் தான் எதசுத்ராவோட இந்த கிக்கிசா லிப் பாம். எதசுத்ரா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் போஸ்ட்நேட்டல் கேர் ஹாஸ்பிட்டல் இன் கேரளா. ஸோ அவங்களுடைய பிராண்ட்லேருந்து இந்த ப்ராடக்ட் இருக்கிறப்ப ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ட்ரஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இதை வந்து வாங்கி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆல்சோ 10,000+ மதர்ஸ்க்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ வை நாட் லெட்ஸ் கிவ் இட் ட்ரை அப்படின்னு தான் நானும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அஃப்கோர்ஸ் வி நீட் டு எம்ப்ரேஸ் அவர் பாடி அண்ட் எவ்ரி திங். பட் ஸ்டில் வந்து உங்களுக்கு ஏதாவது ரிசர்வ் பண்ணிக்கணும். உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ்னால உங்களுடைய கான்ஃபிடென்ஸ்லாம் உடையிற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக ஜஸ்ட் கிவ் இட் ட்ரை. உங்கள் பேஜ் வந்து டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.